ஹாய் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உறவு, நானும் நிறைய பேர்னே வந்துருச்சு. எல்லாரும் இல்லை, ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க என்ன படம் உறவுகள் வணக்கம் அப்படின்னு சொல்ல மாட்டேன்றீங்க, இந்த என்ன இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற அதை சொல்றீங்களோ சொல்லலையோ உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தையாக சொல்லுங்க. நீங்க அப்படி சொல்லும் போது தான் எங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. உறவுகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். வணக்கம் வணக்கம். கண்டிப்பா மதியம் வந்து சாயந்தரம் ஆயிரும். இப்போ 2:45 ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ வர உங்களுக்கு சாயந்தரம் ஆயிரும். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? மதிய சாப்பாடை முடிச்சாச்சா? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு? நாங்கள் வந்து மதிய உடற்பயிற்சி முடிஞ்சுட்டு இப்போ தான் வந்து நாங்கள் உங்ககிட்ட பேசலான்னு வந்தோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அது உடற்பயிற்சி டான்ஸ் மாதிரி தெரியல. இல்ல என்ன சொல்றாரு, தயவு செய்து நாளைக்கு புண்ணியவதி நீ எங்க இருந்தாலும் நான் வியாபாரத்துக்கு நான் போயிடுறேன், நீ கூட மீட்டிங்கோ கழுதையோ குதிரையோ போயிட்டு வந்துருமா, நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி சும்மா வாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கும்போது எனத்தாச்சும் பாட்டை போட்டு எந்திரிச்சுவாங்கன்னு பாட்டை போட்டு ஆள நான் ஆடிடுவேங்க. வர சட்டம் ஒண்ணாம நான் ஆடிடுவேங்க. எல்லாரும் ஏதாவது சொல்லுவாங்களே அப்படின்னு பயப்பட மாட்டேன். நான் பொதுவாக அடுத்தவங்களுக்கு பயப்பட மாட்டேன். இவர் சங்கடப்பட்டு கிடப்பாருன்னு பயந்துகிட்டு கிடக்குறேன். மத்தபடி இல்லைன்னா நான் எந்திரிச்சு சங்கு சங்குன்னு குதிச்சுட்டு இவரை வச்சு பண்ற எக்ஸசைஸ் நான் பண்ணிட்டு போறேன். அல்ல இவரை கஷ்டப்படுத்த வேண்டாமே நினைப்பேன். சரி எதுக்கு 2 பேரும் சேர்ந்து ஆடுனா கழுவி வாங்கினா 2 பேரும் சேர்ந்து கழுவி வாங்குவோம் அப்படி சேர்த்து கழுவி ஊத்தட்டும் வருங்க அப்படின்னு. அப்புறம் இல்லைன்னா எங்க அத்தையே சொல்லுவாங்க, ஏன்டா நீ அந்த பிள்ளைய மட்டும் ஆட விட்டுக்கிட்டு இருக்க, நீ ஆடுறா அப்படிம்பாங்க. அதுக்கு நான் ஒரு வட்டம் எனக்கு ஆட தெரியாதுமா அப்படின்னு எங்க அம்மா சொல்றேன். ஏன்டா ஸ்கூல்லலாம் அவ்வளவு சின்ன பிள்ளைல அப்படி ஆடுனா இப்பெல்லாம் ஆட மாட்டேங்கிற அப்படின்னு. இல்ல உண்மையில என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் ஆட வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீ சாந்தாட்ட போய் சொல்லி ஏமாத்தலாம், என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்த முடியாது, நீ ஆடலாம் உனக்கு நல்லா வரும், சும்மா போய் சொல்லாத அப்படின்னு எங்க அம்மா சொல்லி சொன்னாங்க. ரைட்டு. இப்ப இந்த வயசுல நம்ம ஆடி போடுற வீடியோவை நம்ம 70 வயசுல உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு இது கிடைக்கும் தெரியுமா? 70 வயசுல முக்காடு போட்டுட்டு இப்படி பார்ப்போம். ஏன் பேரம்பேத்திக்கலாம் அப்ப சூப்பரா பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, தாத்தா இப்படி எல்லாம் ஆடி இருக்கீங்களா, வாங்க தாத்தா இப்போ ஒரு ரவுண்டு நமக்கு ஆடுவோம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆடத்தான் கூப்பிடுவாங்களா? சரித்தம்மா. ஆமாவா இல்லையாங்க? ஆமா ஆமா ஆமாங்க. நீங்க நம்ம இப்பவே பாருங்களேன், நம்ம சின்ன பிள்ளையில இருக்க போட்டோவை எடுத்து பார்க்கும்போது ஒரு தனி சந்தோஷம். அப்ப செஞ்ச குறும்புகள் குசும்புகள் எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அது ஒரு தனி சந்தோஷமா தானே இருக்கு. அதே மாதிரி இப்ப 40 வயசுல நம்ம செய்யற செயல்களை நம்ம ஒரு 60-65 வயசுல உட்காந்து பார்க்கும்போது அது இதை விட கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். பழசை என்னைக்குமே நினைச்சு பார்க்கும்போது ஒரு இணை பிரியாத இன்பமும் ஒரு துன்பமும் கலந்து இருக்கும். என்னங்க, இன்பமும் துன்பமும் கலந்து இருக்குமா? இருக்கும். அதாவது ஒரு இனம் புரியாத ஒரு சுகம் ஒரு மனசுல கிடைக்கும். அது வந்து நம்ம நல்லது, அதாவது நல்ல சந்தோஷமா பண்ணும்போது அந்த சந்தோஷம் மனசுல ஃபீல் ஆகும். இப்படியெல்லாம் விளாண்டமே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கூட விளாண்டவங்க அந்தவங்களெல்லாம் நினைச்சு ஒரு ஃபீல் வரும். அது அந்த ஃபீலுக்கு ஈடு இணை கிடையவே கிடையாது. அனுபவம் பேசும் போலங்க. கண்டிப்பா இல்ல, பாக்குற எல்லா உறவுகளுக்குமே தெரியும் கண்டிப்பா. என்னன்னா நம்ம அந்த ஒரு சின்ன பிள்ளை நமக்கு ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கும்போது நம்ம எப்படி விளையாண்டோம், நம்ம யார் கூட எல்லாம் விளையாண்டோம், அந்த மெமரிஸ் எல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம மனசுல இப்படியே 10 வயசுலயே இருந்திருக்கலாம் என்ன அப்படின்னு கண்டிப்பா தோணுமா இல்லையான்றதை நீங்க சொல்லுங்க. ஓகேவா? நான் விளையாண்டாலும் இப்ப சொல்ல முடியாது. இப்ப சொன்னாக்க பல பேர் வாழ்க்கையில விளையாண்ட மாதிரி ஆயிப்போம். அப்படி கிடையாது, சும்மா ஒரு காமெடிக்கு சொன்னேன். எல்லாருமே நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் கூடயுமே நம்ம விளையாடுறது தானேங்க. கண்டிப்பா சின்ன பிள்ளை விளையாட்டுனா என்ன, யார் பாய் கிஸ்தி பாயின்னு ஒன்று விளையாடுவோம். அது இல்லாமல் கொட்லான்னு ஒரு இருக்கு, அப்புறம் எரிபந்து, அப்புறம் கபடி, என்னென்ன கிட்டி புல்லு, ஒளிஞ்சு பிடிச்சு, நொண்டி, எல்லாமே சகட்டு மேனிக்கு என்னென்ன விளையாட்டு இருக்கோ எல்லா விளையாட்டுமே விளையாண்டுருக்கோம். கண்டிப்பா நாங்க பருவரியம். உனக்கு சாந்தா எனக்கு பரு வந்திருக்குன்னு சொல்லியே எனக்கும் பரு வந்துருச்சு. எங்க 2 பேருக்குமே உங்களுக்கு அந்த சைடு எனக்கு இந்த சைடு. எனக்கு ஏன் வந்துச்சுன்னா நூலை எனக்கு இந்த சைடு உனக்கு இந்த சைடு, உனக்கு எனக்கு வலது பக்கம் உனக்கு வலது. எனக்கு எதுக்காக இது வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, நூலை வச்சு எடுத்த பாத்தீங்களா. அப்ப போனேன், எங்க உங்க போயிட்டு வந்தாங்க அன்னைக்கு. போயிட்டு வந்தோன்னே அங்க போய் கேட்டாங்களாம். அப்ப நான் அவங்க கிட்ட போய் என்ன கேட்டேன், எப்படி கேட்டேன் இது அப்படின்னு கேட்டேன். தாடி மிஷின் சேவிங் பண்ணுவோம். அப்ப நான் சொன்னேன் தாடி மீசை எடுக்கணும். இல்லன்னு பாப்பா ஷாப்புக்கா போனா என்ன தாடி மீசை சேவ் பண்ணணும் ஆம்பளையால் போய் சொன்ன மாதிரி சொல்லி இருக்கிறியே அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதுக்கு சொன்னாங்க எனக்கு அப்படி தெரியும். அவங்க என்ன சொன்னாங்க, அப்பர் லிப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அதுக்கு என்ன அர்த்தம், தாடி மீசை எடுக்கணும், அதான அர்த்தம். அந்த அர்த்தத்தை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பர் லிப்னு சொல்லுவேன். எதுக்கு அது உண்மை அதுதான். தமிழ்ல சொல்ல போனா
இங்க முடி இருக்குங்க, இங்கனக்குள்ள முடி இருக்குங்க, இது ரெண்டையும் எடுக்கணுங்க. இந்த ஃபேஸ்ல இருக்க ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணணுங்க, அவள ஃபேஸ்ல இருக்க முகத்துல இருக்க முடியை ரிமூவ் பண்ணணுங்கன்னு சொன்னாலே பேச்சு முடிஞ்சு. அப்படியே ஐப்ரோ லெவல் பண்ணணுங்கன்னா முடிஞ்சு போச்சு. முகங்கிறது இங்கெல்லாம் எனக்கு முடி இல்ல, அது மாதிரி இங்கெல்லாம் எனக்கு முடி இல்ல. அவங்க பாப்பாங்கல்ல எங்க முடி இருக்கா இங்க எடுத்து விடுவாங்க. எனக்கு இந்த இடமும் வருங்க, திருப்பி மீச லைட்டா வருங்க, அதிக கட்டியெல்லாம் இல்ல, லைட் முடியா தான் வரும். அது அப்படியே விட்டனால தெரியுது. பக்கத்துல யாராவது பேசுனாங்கன்னா ரொம்ப உருன்னு அவங்க சாதாரணமா தான் பார்ப்பாங்க. எனக்கு ஃபீல் ஆகுது, ஐயோ மீசையை பாக்குறாங்களா, இப்ப இல்ல ரசா, ஐயோ மீசையை பாக்குறாங்களோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும். மத்தபடி ஒண்ணும் கிடையாது. யாராச்சும் நம்ம தெரிஞ்சவங்க வந்து பேசினாங்கன்னு செஞ்சாலும் அவங்க பேசிட்டு ரொம்ப நேரம் உள்ள இருந்தாலும் பேசிட்டு இருப்பாங்களா, பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு உள்ள போய் டீ எடுத்துட்டு வரேன்னு உள்ள போயிட்டு எங்க இந்த கிளாஸ் எடுங்க, கிளாஸ் பக்கத்துல தான் இருக்கும், அவங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருப்பேன், எங்க இந்த கிளாஸ் எடுங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்ப நம்ம கிளாஸ் எடுக்க உள்ள போனோம்னு வச்சுக்கலாம். அப்ப கேட்பாங்க, முத்தே மீசைக்கு எதுவும் தெரியுதா, என்னவே குறுகுறுன்னு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி வருவாங்களா அப்படின்னு பார்த்து யாராச்சும் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பேசினாலும் எங்க கிளாஸ் எடுக்க வாங்க நீ கூப்பிட்ட உடனே இங்கே சொல்லிடுவாங்க, அக்கா மீசையெல்லாம் தெரியலக்கா சும்மா இருக்கா அப்படின்னு சொல்லி. இது வந்து 39 வயசு வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லைங்க. இப்ப 40வது வயசு பிறந்து ஒரு 8 மாசமா தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஏன் இல்லைன்னா நான் சேவ் பண்ணது கிடையாது. இது வந்து இந்த கத்தி மாதிரி ஒரு டைம் இந்த ஆன்லைன்ல கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்கி தனு ஒரு தவணை எனக்கு பண்ணி விட்டுருச்சு. அது பண்ணினால திருப்பி தொடர்ந்துருச்சு. என்னைய கேட்டால் சேவ் பண்ணாதீங்க யாரும், இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறவங்க சேவ் பண்ணாதீங்க. மேக்சிமம் போய் நம்ம பியூட்டி பார்லரில் எப்படியும் ஐப்ரோ பண்ண போகிறவங்க இருப்பாங்க. ஐப்ரோ பண்ண போனீங்கன்னா அப்போவே அவங்கள நூலை வச்சு எடுத்து விட சொல்லிடுங்க. அது வந்து நமக்கு வளர்றதுக்கு ஒரு 20-25 நாள் ஆயிடுது வளர்றதுக்கே. ஆனால் நம்ம இந்த மாதிரி பிளேடில் வச்சு பண்ணும்போது மறுநாளே எனக்கு கொஞ்சம் தடிமனமாக வளர்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதே ஃபீல் உங்களுக்கு ஆச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணாதீங்க. அதுவும் இல்லாமல் நம்ம தோல் வந்து சாஃப்டாக இருக்க மாட்டேங்குது, அந்த இடம் நம்ம சேவ் பண்ணும்போது கொஞ்சம் ரஃப் ஆகுது. அதனால தான் நான் போய் அங்கே எடுத்துக்கிறேங்க. இதுக்கு மஞ்சள் போட்டால் குறைஞ்சிரும், நிறைய யூடியூப்ல நிறைய சர்ச் பண்ணி நிறைய ஒவ்வொன்று ஹோம் ரெமடியா அந்த மாதிரிலாம் நான் செஞ்சு பார்த்தேன். ஒன்றுமே எனக்கு வேலைக்கு ஆகலை. லாஸ்ட்ல இந்த நூல் போய் அங்கே போய் 50 ரூபா த்ரெட்டிங் பண்றதுக்கோ 100 ரூபா அப்பர் லிப்பர் எடுக்கிறதுக்கோ 150 என்னமோ லாயரு அந்த இது எடுக்கிறதுக்கு 150 ரூபா எனக்கு மந்த்லி செலவாயிருங்க. அது போய் நான் கொடுப்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஃபேஷியல் பண்ணினீங்கன்னா ப்ளீச் போட்டிங்கன்னா இந்த ரோமம் குறைய, கட்டி இல்லாதனால குறைய உங்களுக்கு சான்ஸ் இருக்குன்னாங்க. ஃபேஷியல் ப்ளீச் போடும்போது நம்ம முகம் ஒன்றும் கூடி டேமேஜ் ஆகுமேங்கிற பயத்தில் நான் அதை செய்யலை, வேண்டான்ட்டேன். எனக்கு இதுவே போதுன்ட்டு நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் அதை செய்கிறது கிடையாது. ஆனால் இந்த இது எப்போவுமே நான் எடுப்பேங்க. இதுவும் இப்போ ஒரு 7 மாசமா நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சில நேரம் நாங்க சண்டை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏதாவது சண்டை போடும்போது சில நேரம் வந்து என்ன அப்படின்னு நிப்பாங்களா அப்படின்னு மீசக்காரன் நண்பா அவனுக்கு ரோசம் அதிகம்டான்னு நான் கலாய்ச்சோட சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. அப்படி கலாய்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஹெல்ப் ஆயிருக்கு. எப்படி சொல்லுவாருன்னா, இந்த பார்சாந்தா நான் குணமா சொல்றேன், சும்மா இல்ல, உனக்கு தாடி மீசி வர்றது முன்னாடி விட இப்ப ஆம்பளை மாதிரி கோவப்படுறேன், எந்த வேலைகளையும் ஆம்பளை மாதிரி பாக்குற, அப்படி பாக்காத, அதுதான் உன்னோட ஆட்டிடியூட்லாம் மாறுறதுனாலதான் உனக்கு ரோமமெல்லாம் வெளியில வருது. இந்த தாடி மட்டும், இந்த கன்னத்துக்கிட்ட வர்ற தாடி மட்டும் தான் மிச்சம், அதுவும் வந்துருச்சுன்னா கன்ஃபார்ம் அப்படிங்கிறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை என்னங்க. அதையுமே நான் சொன்ன உடனே அம்மாவும் மகனும் சின்னவனும் இவங்களும் சேர்ந்து எனக்கு இந்த ஃபேஸ் ஆப் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு தாடி மீசையெல்லாம் வச்சா எப்படி இருக்கும்னு பாருடா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் வச்சு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு பாக்குறாங்க. சூப்பரா இருக்குது, நல்ல கொழு கொழுன்னு சூப்பர் பையனா இருக்கு இல்லங்க. நான் அப்படியாவது மாறு அப்படிங்கிறாரு. நான் ரசப்படுவேன் அப்படின்னாரு. நான் மாறிட்டாக்காலும் உங்களை தான் கல்யாணம் பண்ணி உன் பக்கத்துல வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஓகே, ரொம்ப அப்பவும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி, நானும் புருஷனா இருந்தா நானும் புருஷன் நீனும் புருஷனா வீட்டுக்குள்ள இருப்போம் அப்படின்னு. என்ன குடும்பம் இது அப்படின்னு நினைப்பாங்க அவங்க. மானகட்ட குடும்பம். சரி, கேள்விக்கு நம்ம போயிடுவோம். நீங்க எல்லாரும் மத்தியான சாப்பாடு முடிச்சிருப்பீங்கன்னு நம்புறோம். நம்ம கேள்விக்கு வந்துடலாமா? வாங்க. இவ்வளவு நேரம் என்னத்தையும் ஒரு கோமாளி மாதிரி ஒரு அரட்டையை பார்த்துருப்பீங்க. சிரிப்பு வந்தா சிரிங்க, ஆத்திரம் வந்துச்சுன்னா ஆத்திரத்தை கொட்டிட்டு போங்க கமெண்ட்ல. என்னவா இருந்தாலும் எதிர்கொள்ள நாங்க ரெடி. ஓகேங்க, கமெண்ட்டுக்கு போயிடலாம். பைரவா ஃபியூசிங் அப்படின்ற ஐடியில இருந்து கேட்டிருக்காங்க. ஹியர் பல்லவி திருப்பூர்ல இருந்து. சாந்தா, நீங்க ராஜா ஊர்ல இருந்தப்போ 3 மாசம் ஒர்க் பண்ணி 30 பேருக்கு ஒர்க் கொடுக்குற அளவுக்கு இருந்தேன்னு சொன்னீங்க. அந்த ஒர்க் டெக்னிக் என்ன எப்படின்னு சொல்லுங்க. ஆல்ரெடி நீங்க சொல்ற ஒவ்வொன்றும் மோட்டிவேஷனா இருக்குது, அதோட இதை பத்தியும் சொன்னீங்கன்னா மோட்டிவேஷனலா இருக்கும். கேட்கிறேன், சொல்லுங்க ப்ளீஸ். அதாவது எங்க வீட்டுக்காரர் வந்து என்னைய எங்க தெருவுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. எங்க கல்யாணம் பண்ணி எங்க மாமனார் வீட்டு தெருவுக்கு கூட்டிட்டு போயிட்டு, அவங்க வந்து எங்க ஆளுங்க இருக்க மாட்டாங்க, எங்க அத்தை விட்டு ஆளுங்க தான் இருப்பாங்க. உங்களுக்கு புரியும்.
அப்போ வந்து அங்கே இருக்கும்போது அப்பதான் நான் போயிருக்கோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சின்ன வீட்டுக்கு கொண்டே என்னை குடியிருக்க வச்சுட்டு அந்த வீட்டில் இருந்து அங்கே இருக்க கலாச்சாரத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்திருந்தா கூட பரவாயில்ல. நாங்கங்கிறனால கலாச்சாரம் தேவையில்லை, நம்மளே ஆக்கி நம்மளே தின்னுக்கலாம். எங்கள் மாமியோட இருந்தால் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்குமோன்னு பயம் இருந்துச்சு. ஆனால் கொண்டு வந்து விட்டோன்னே நான் ஃபஸ்ட்டு எங்கள் அத்தை வீட்டுக்கு தான் வேலைக்கு போனேன். கயிறு ஃபேக்ட்ரி தான், வேறு பெரிய கம்பெனி ஃபேக்ட்ரி அதெல்லாம் கிடையாது. கயிறு விடுற ஃபேக்ட்ரி. ஒரு மிஷினு, ஒரு ரோதை, முன் ரோதை ஒன்று, பின் ரோதை ஒன்று கொடுப்பாங்க. அதாவது முன்னாடி ஒரு மிஷின் இருக்கும். நாங்கள் ஏற்கனவே இந்த லவ் ஸ்டோரி சொல்லும்போது சொல்லிப்போம், முன்னாடி ஒரு மிஷினு, அதை விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு முன் மிஷினும் ஒரு பின்னாடி உள்ள மிஷினும் ஒரு 3 பெட்டி, 3 2 பெட்டி, 2 பெட்டி அந்த மாதிரி கொடுத்துட்டு வேலையை பார்த்துக்கன்னு சொல்லி, அதாவது எங்கள் அப்பா அவங்க வந்து மஞ்சி, அதாவது நார் கட்டு போடுவாங்க, அதில் வேலை பார்த்து அதில் வாரமானாக்க எத்தனை கட்டு கயிறு வருதோ அத்தனை கட்டு கயிறை எங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டு அதுக்கான காசு சம்பளத்தை அடக்க வாங்கிக்குவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல பார்த்தா அவங்க மஞ்சி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. எங்கள் மாமனார் வீடே மஞ்சி கொடுக்கல. ஏன்னா எங்கள் செட்டுக்கே மஞ்சி இல்லை, நீ தனியாக செட்டு வச்சு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு வாரம் அவங்களுக்கு கூலி வேலைக்கு நின்னேன், அவங்கள்ட்ட நின்னேன். அப்புறம் நான் என்ன சொன்னேன், எங்கள் கொழுந்தனார் சொன்னார், ஒரு செட்டு அங்கே கிடக்கு, வேற இடத்துல அவங்க செட்டு போட்டு வந்துருக்குறாங்க, அந்த கொஞ்சம் தூரம் நம்ம வீட்டில இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், அங்கே வேணா யாருமே வரல, வேணா அந்த செட்டை எடுத்துப்பாரு, எனக்கு வாடகை தந்தா போதும்னு சொன்னாங்க எங்கள் கொழுந்தனார். சரி நான் வாடகை தந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த செட்டுக்கு நான் இங்கேருந்து கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சு நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். நடந்து போய் நான் பார்க்கும்போது அது எங்கள் தெருவுக்கு பக்கத்து தெரு தான். அப்போ அங்கனக்குள்ளே இருக்கும்போது என்னை பற்றி தான் நிறைய பேருக்கு தெரியுமே. அப்போ ஒவ்வொருத்தவங்கள கூப்பிட்டு வேலைக்கு நீங்கள் வாங்க, 10 ரூபா சேர்த்து தரேன், 5 ரூபா சேர்த்து தரேன்னு சம்பளத்துக்கு கூப்பிட்டேன். அவங்களும் வந்தாங்க. அட்வான்ஸ் கொடுத்து தான் இப்போல்லாம் வேலையாள்களை தேடணும். அட்வான்ஸ் இல்லாமலே ஒரு செட்டுக்கு ரோதையை மட்டும் எனக்கு கொடுத்துருந்தாங்க. 3 மாசத்துல இருந்தான்னு நான் 4 செட்டு வச்சு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். 4 செட்டுக்குமே ரோதை, மிஷின் இதெல்லாம் நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வாரம் கிடைக்கிற லாபம், அந்த லாபத்தில் ஒரு மிஷின் இதை போய் வாங்குறது, இன்னொருத்தவங்கள்ட்ட கந்துக்காரவங்கள்ட்ட கொஞ்சம் காசை வாங்கிட்டு இன்னொரு மிஷின் வாங்கி போடுறது, இப்படியும் வேலை பார்த்தா. ஆனால் கயத்தை மட்டும் வேற ஆளுக்கு கொடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. மஞ்சி கட்டுமே நான் வேறவங்கள்ட்ட எடுக்கணும். கயிறை வந்து எங்கள் குழந்தை தான் ஏற்றிட்டு போவாங்க. ஏற்றிட்டு போயிட்டு அந்த காசை நம்மக்கிட்ட கொடுத்தா தானே நமக்கு ரோலிங் பண்ண முடியும். இவங்க காசு கொடுக்க மாட்டாங்க. இப்படி வச்சு சம்பளத்துக்கெல்லாம் ஆளை சேர்த்துட்டேங்க, ஆனால் காசு கொடுக்கலங்க. அதாங்க நடந்துச்சு. அதுலேயும் ஒரு சண்டையில் தான் முடிஞ்சு, காசும் தரல ஒன்றும் தரல, போங்க எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு ரோத இதை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்துட்டேன். அப்போ கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷாவே பேசியிருக்காங்க எங்க குடும்பத்தாளுக்கு அந்த டயத்துல. அப்போ இப்போ என் தங்கச்சி நல்லா பேசுது. என் தங்கச்சி எல்லாம் என்ன கல்யாணத்தை பண்ணி வச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு 2 தட்டு தட்டி விரட்டி விட்டோமான்னு இல்லாம செட்டை கொடுக்க அந்த மாதிரி 2 நாளைக்கு சோத்த போட்டோமா, இருக்க வச்சோமா, அப்படி பின்னாடி தட்டி ஓடுன்னு விரட்டினமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ரோதையை பொடி, மிஷினை பொடி, நீ வச்சு செட்டு வச்சு நடத்து திறமை இருந்தா அப்படின்னா இப்படித்தான் செட்டை வச்சு நடத்திக்கிட்டு காசு கொடு, கணக்கு கொடுன்னு நம்மகிட்டே கணக்கு கேட்பாங்க. வேலை பார்த்த காசை தான் கேட்டிருக்காங்க. வேலை பார்த்த காசு தான் கேட்டேன். எங்க அத்தை இந்த வீடியோ பார்ப்பாங்க, அதனால அவங்களுக்கு சங்கடமா இருக்கும். இருந்தாலும் என்னை மன்னிச்சிருக்கத, வேற வழி இல்லை, நான் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால நான் சொல்றேன், வேலையை பார்த்துட்டு அந்த வேலை பார்த்த காசு கயத்தை அவங்களுக்கு தான் கொடுக்குறேன். கயத்தை வாங்குறவங்க அந்த கயத்துக்கான காசு கொடுத்தா தான் நம்ம அந்த லாபத்தை எடுத்துக்கிட்டு பாக்கி சம்பளக்காரங்க முதல்காரங்கிட்ட கொடுக்கணும், சம்பளத்தை கொடுக்கணும். ஏன்னா எனக்கு வேற வருமானம் கிடையாது. என் வீட்டுக்காரர் எனக்கு சம்பாரிச்சும் அங்கே அனுப்புனது கிடையாது. எங்க அப்பா பிள்ளைகிட்ட விட்டுட்டு நான் அந்த வேலையை பார்த்து தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். நான் இவங்க மஞ்சி சரியில்லைங்கவும் வேறவங்கள்ட்ட மஞ்சி எடுத்து தான் நான் ஓட்டினேன். அவங்களுக்கு மஞ்சிக்காரவங்களுக்கும் காசு கொடுக்கணும், வேலை பார்த்தவங்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், என் நாணயத்தை காப்பாற்ற வேறவங்கள்ட்ட வட்டிக்கு தான் நான் வாங்குவேன். வட்டிக்கு வாங்கி இவங்களுக்கு நாணயத்தை காப்பாற்றிடுவேன். ஒரு வாரம் இருக்கே, ஒரு வாரத்துக்குள்ள நம்ம குழந்தைனார் தந்துருவாரு, மாமனார் தந்துருவாருங்கிறதுக்காக வட்டிக்கு வாங்கி செய்வேன். மறுவாரம் என்னால் வட்டிக்கு வாங்க முடியாது பாருங்க. அப்போ மறுவாரத்துக்குள்ள போய் கேட்டோம்னா சண்டை ஆயிடுச்சு. லாஸ்ட்ல நான் என்ன பண்ணேன்னா, கேரளா வந்து வட்டிக்கு வாங்கினவங்கள்ட்ட அந்த வட்டி கடன் அடைச்சு முடிச்சுட்டு, அது இல்லாம நான் திருப்பி ஊருக்கு இங்க கேரளா வரும்போது என் கூட வேலை பார்த்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெண்டிங் காசு இல்லாம காசெல்லாம் கொடுத்து வச்சுட்டு வட்டிக்காரர்கிட்ட நான் அந்த மாதிரி கேரளா போறேன், பயப்படாதீங்க, போய் ஒரே வாரத்தில் அவங்க காசு தந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இல்லைன்னா வீட்டை விட்டு காலி பண்ணி வரும்போது அவங்க ஏதாவது சங்கடப்படக்கூடாது இல்லை அப்படின்னு. அந்த வேலை பார்த்த காசு இன்னும் 20,000 எங்கள் கொழுந்தனார் தரணும். அதை கேட்கறது இல்லை, கேட்டால் சண்டை. அது போட்டோம், விட்டுட்டேன், நம்ம வீட்டாளுக்கு தானேன்னு சொல்லி விட்டாச்சு. அப்போ எப்பன்னு கேட்டிங்கன்னா, தம்பிக்கு ஒரு 1.5 வயசு 2 வயசு இருக்கையில் 20,000, 17 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. அதான் எங்கிட்டு போனாலும் கடவுள் நமக்கு படி இழந்தாரு. அது ஏதாவது ஒரு விதத்துல கஷ்டம் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அது அந்த கஷ்ட காலமா இருந்திருக்கு, அதனால அப்படி வந்திருக்கு, அவ்வளவுதான். எப்படி மோட்டிவேஷனா நீ கொண்டுட்டு வந்தேன்னு கேட்டதுக்கு, அதாவது வாய் திறமையால நமக்கு அங்க இருந்தவங்க கிட்ட, சரி இப்போ வேற ஒரு இடத்துக்கு இங்க இருந்து ஒரு பேசுறதுதான். இப்போ நீங்க இங்க இருந்து 1/2 கிலோமீட்டர் தள்ளி போய் நீங்க அங்கே போய் வேலை பாக்குறீங்க, உங்களுக்கு இங்கே வீட்டுக்கு பக்கத்துல வேலை கிடைக்குது, ஒரு 5 ரூபா சம்பளம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது, சரி அப்படின்றப்ப யாரா இருந்தாலும் வந்து வேலை பார்க்கத்தான் செய்வாங்க. சரி வேலை பார்ப்போம். அதுவும் நல்ல சாந்தா கூட வேலை பார்க்கறதுன்றது சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். நல்ல ஒரு பொண்ணுன்றது வேற இல்லாம
சீக்கிரம் ஜாலியா இருக்கும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்கறவங்க அந்த ஒரு இதுல வந்து வேலை பார்த்தாங்க. எந்த ஒரு வேலையிலுமே 5 ரூபா சம்பளம் அதிகமா இருக்கான்னு யோசிப்பாங்க, அதே விட 5 வேலைப்பாடு குறைவா இருக்கான்னு யோசிப்பாங்க. இது ரெண்டும் தான் வேலைக்கு நிக்கிறவங்க ஆளோட தாட்டு. ஒன்று தெரிஞ்சுக்காங்க, நான் அப்படித்தான் ஃபர்ஸ்ட் அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சேன். எல்லார இடத்துலயும் 40 ரூபா சம்பளம்னா நான் 45 ரூபா தர்றேன் பிரி விடுறவங்களுக்கு, முறுக்குறவங்களுக்கு 30 ரூபானா 35 ரூபா தர்றேன். 5 ரூபா என்னோட லாபத்துல இருந்து குறையத்தான் செய்யும். பரவாயில்ல, 50 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல நமக்கு 40 லாபம் கிடைச்சா போதும், 30 ரூபா 10 ரூபா உங்களுக்கு சம்பள ஆளத்துக்கு போட்டு நமக்கு ஆளை கிடைக்குதுல அட்வான்ஸ் இல்லாமல் நான் யோசிச்சேன். அதே மாதிரி 210 கொச்சை விட்டா தான் அன்னைக்கு வேலைக்கு முடியுதுன்னா நீங்க 200 கொச்சை விடுங்க, 10 கொச்சை விட வேண்டாம்னு நான் சொல்லுவேன். மறுநாள் என்ன பண்ணுவேன்னா, அந்த வாரத்துல இன்னைக்கு ஒரு 20 கொச்சை தேவைப்படுது விடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்களுக்கு ஒரு டீயோ ஒரு வடையோ வாங்கி கொடுத்தனா அந்த 20 கொச்சத்தை விட்டுருவாங்க. வாரம் 10 கொச்சை வச்சு குறைச்சாலே 50 கொச்சம் தான் குறையும். இந்த 20 கொச்சை ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா விட்டுட்டாங்கன்னா அந்த மாசத்துக்குள்ள நான் ஈக்குவல் பண்ணி எடுத்துருவேன். கொஞ்சம் லாபம் குறையும்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்படி கணக்கு பண்ணி நான் செஞ்சது எனக்கு பெனிஃபிட்டா இருந்துச்சு. அப்படித்தான் இப்போ ஒரு கொய்யாக்காய் வியாபாரி 100 ரூபாய்க்கு 120 ரூபாய்க்கு வேற இடத்துல கொடுக்குறாங்க, இன்னொரு இடத்துல 100 ரூபாய்க்கு கொடுக்குறாருன்னா அவர் 1 கிலோ அளந்து போடுறவரும் இருப்பாரு, 950 போடுறவங்களும் இருப்பாங்க, இன்னொன்று 1 கிலோவுக்கு மேலே போட்டு ஒரு கொய்யாக்காய் எக்ஸ்ட்ரா போடுறவங்களும் இருப்பாங்க. நம்ம 950 போட்டோம்னா அவர் மேலே நமக்கு சங்கடம் வரும். என்னையா 900 தான் இருக்குது, நீ இப்போ போடுற இது நல்லா 100 வாங்குறதுக்கு 900 போடுறேன்னு கேட்போம். 1 கிலோ போட்டு ஒன்றை எக்ஸ்ட்ரா போட்டா நல்ல மனுஷன் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அவர் கொய்யாக்காய் வித்துக்கிட்டு வரும்போது அவரை தான் எதிர்பார்ப்போம். அவர் மறுநாள் வந்து 120 ரூபா சொன்னாலும் நம்ம வாங்கிடுவோம். ஏன்னா அவர் மேல் நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும், ஒரு இணை பிரியாத அன்பு வந்துடும். அதனால நம்ம அந்த அவரை தேடி பார்த்து வாங்கிடுவோம். அவர் ஓசியில கொடுத்தனால இல்லை, அவர் அந்த விட்டு வீசல் செய்தனால. எவ்வளவு பிசினஸ் டெக்னிக் பத்திலா பாத்துக்கங்க. அதுதான் அந்த மோட்டிவேஷன் தான் நீங்க கேட்டீங்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்து வசந்த முல்லை அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, ராஜா மாமா நீங்க டவுனுக்கு போகும்போது பஸ்ல போற தூரமா இல்ல நடந்து போவீங்களா? நடந்து இங்க பக்கத்துல தான் இருக்குது, ஒரு 4 ஸ்டெப் நடந்து போனாலே போதும் டவுன் வந்துடும். டவுனை போயிட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு அங்கனுக்குள்ள ஒரு டீ ஏதாவது ஒன்று வாங்கி குடிச்சிட்டு வருவேன். முன்னாடி வந்து வடை பஜ்ஜி இந்த மாதிரி பலகாரம் வாங்கி சாப்பிட்டேன். இப்போ இந்த கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கூடுனதுலேருந்து வடை பலகாரம் வாங்கி சாப்பிட்றது இல்லை, சும்மா டீ மட்டும் குடிச்சிட்டு அங்கேயாவது நேராக திரும்பி வந்துடுவேன். சும்மா அப்படியே இருக்க டவுனை சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்படியே வந்துடுவேன், அவ்வளோதான். ரொம்ப தூரம்லாம் கிடையாது. அது கீழே பேர் டெய்லி X81 அப்படின்றவங்க வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சிஸ்டர் அப்படின்னு அவங்களே கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பிரமீளா ரங்கநாதன், ஒரு கொஸ்டின் சாந்தா அப்பாவை பற்றி சொல்லுங்க, எப்படி உங்களை விட்டுட்டு காணாமல் போனாங்க, நிறைய டைம் கேட்டுட்டேன் அப்படின்றாங்க. அதை சொல்கிறேன். சாந்தா அப்பாவை பற்றி நான் சொல்கிறேன், எப்படி போனாங்கன்றதை பற்றி அவர் சொல்ல. ஏன்னா அவங்க அப்பாவை பற்றி அவங்களே சொல்கிறத விட நான் சொல்கிறது நல்ல எப்படி சொல்கிறதுனா நல்லா இருக்கும் அப்படின்னு நானாக நினைக்கிறேன். ஒரு மருமகன் வந்து நிறைய இடத்துகளில் வந்து தன் மகனை விட மருமகன் மேலே கொஞ்சம் மதிப்பு மரியாதை எந்த ஒரு தகப்பனுக்குமே இருக்கும். எப்பவுமே மகன்னா ஒரு ஈஸியாக பேசுகிற ஒரு மருமகன் போது அவங்களுக்கு ஒரு மரியாதை அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அது நம்மளுடைய வழக்கம், ஒரு பண்பாடுன்னே வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கும் அவருக்கும் ஆரம்பத்தில் வந்து ஒரு பயங்கர கிளாஷ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. என்னன்னு கேட்டாக்க, எனக்கு அவர் சரி அப்படி இல்லை இப்படி இல்லை, ஒரு எப்படின்னா ஒரு டீசெண்டாக இல்லை, ஒரு சுத்தமாக இல்லை, அப்படி இப்படின்ற மாதிரிலாம் நிறையா ஒரு 2 பேத்துக்குமே ஒரு இதாக இருந்துச்சு. உங்கள் அப்பா சமைச்சா நான் சாப்பிட மாட்டேன் சாந்தா, நீ சமைச்சா சாப்பிட, நம்ம வியாபாரத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள உங்கள் அப்பா சமைச்சு சுடுதீன்லாம் போட்டு வச்சுறாரு, வேண்டாம் குழம்பு மட்டுமாச்சு நீ வைக்கணும்னு சொல்லி எங்கள் 2 பேத்துக்குள்ள நிறைய போராட்டங்கள்லாம் வந்துச்சு. ஏன்னா அப்போ இவங்க சாந்தாவுக்கு வந்து என்னன்னா, ஐயோ சரி இதை ஒரு காரணமாச்சும் ஒரு விட்டுட்டு போயிடுவாரோ அப்படின்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்தனால நம்ம என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு ட்ரிப் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர்கிட்ட கொஞ்சம் கிளாஸ் ஆகி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோடனே அவருக்கு ஒரு கட்டத்தில் அவர் நம்ம உழைக்காம வீட்டில் இருந்தே நம்ம மருமக சம்பாத்தியத்தில் சாப்பிட்றதுனால நம்மளை எப்படியாச்சும் துரத்தி அடிக்கணும்னு அவர் நினைக்கிறாரோ அப்படின்ற ஒரு தாட் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அது அவர் எங்ககிட்ட நேரடியாக சொன்னதில்லை, இருந்தாலும் ஒரு தாட் வந்த மாதிரி ஒரு ஃபீல். நாங்கள் ஒரு வீட்டுக்கு வியாபாரத்துக்கு போயிருந்தோம். அப்போ பக்கத்தில் டவுனில் இருக்கவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க, அது அம்மினி சேச்சின்னு பேர். அந்த சேச்சி வீட்டுக்கு வியாபாரத்துக்கு போயிருந்தப்ப அந்த சேச்சி என்ன சொல்லி சொன்னாங்கன்னா, என்ன உங்கள் அப்பாவுக்கு நீ கொஞ்சம் கூட சாப்பாடோ செலவுக்கெல்லாம் காசு கொடுக்குறதே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது இல்லையே சேச்சி, இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, டெய்லி காசெல்லாம் கொடுத்துட்டு வருவேனே, ஏன் சேச்சி எதுவும் கஷ்டம்னு சொன்னாரா? என்கிட்ட சொன்னால் பரவாயில்ல, நம்ம சேட்டன் வந்து அந்த சேட்டன் நல்லா தெரியும். அப்போ அவருக்கு கண்ணு தெரியாதனால அந்த சேட்டன் வந்து எங்கேயோ ஒரு கடையில் உட்காந்துருந்தாராம். அப்போ அந்த கடைக்கு சாந்தாவோடைய அப்பா போயிட்டு தர்மம் கேட்க போயிட்டு இந்த மாதிரி தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அப்போது அந்த கடையில் அந்த சேட்டை உட்காந்துருந்தனால சாந்தா பாரு அவங்க அப்பாவை கடைசியில் பிச்சை எடுக்க விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி போய் அவங்க சேச்சிட்டு சொன்னோன்னு சேச்சி எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க.
அது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தோடனே சாந்தா பயங்கரமாக சத்தம் போட்டாங்க, எதுக்கு நீ இந்த மாதிரி பிச்சை எடுக்கிற அளவுக்குலாம் போனப்பா, ஏன்ப்பா அப்படி பண்ணுற, ஏன்ப்பா எங்களை கேவலப்படுத்துற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. என்னடா மாமனார் வீட்டிலே உட்காந்து நம்ம உழப்பிலே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிருவாரோ நம்ம மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் நான் போனேன். இந்த பாருன்னு சொல்லிட்டு 10 ரூபாயா எண்ணி சாந்தா கையில் கொடுத்துட்டாங்க. அது உண்மையிலே அது உண்மையிலே எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. நம்ம எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஏதோ சொல்ல போய் அவர் மனசில் எப்படி புரிஞ்சுக்கிட்டா இருப்பாருங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். நான் இப்போ சொன்னேன், நான் ஒரு மாமான்னு இது வரைக்கும் நான் கூப்பிட்டதே கிடையாது, வாங்க போங்கன்னு தான் நான் கூப்பிட்ருக்கேன். அப்போ நான் சொன்னேன், தயவு செஞ்சு உங்கள் காலில் கூட விழுகிறேன், நீங்கள் இந்த வேலையை மட்டும் இனிமேல் பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு அதில் இருந்து அன்னையில் இருந்து டெய்லி நாங்கள் வியாபாரத்துக்கு இறங்கும் போது அவர் கையில் ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு தான் வரும். டீ செலவுக்கு வச்சுக்கோங்க, இந்தாங்க டீ செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு 50 ரூபா. நாங்கள் நடந்து போயிட்டா கூட சாந்தா உங்கள் அப்பாவுக்கு 50 ரூபா கொடுத்துட்டேன்னு கேட்பேன். இல்லைங்கன்னு சொல்லுவாங்க, கொண்டான்னு கேட்டு வாங்கிட்டு நான் ஓடி போய் அவர்கிட்ட அந்த 50 ரூபாய் கொடுத்துட்டு வந்துடுவேன். தயவு செஞ்சு போகாதீங்க அப்படின்னு. அப்போ அவர் நினைப்பு என்னன்னா, நம்மளால இந்த வயசுல உழைக்க முடியாது, சரி பிச்சை எடுத்தாச்சும் வந்து அவங்க கையில கொடுத்துருவோம், நம்ம உட்காந்து திங்கிறோன்ற நினைப்பு நம்ம மருமையனுக்கு வர வேண்டாம் அப்படின்ற ஒரு இதில் நினைச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான பர்சன் அவர், ரொம்ப ஜாலியான பர்சன் கூட. இடைக்கிடைக்கு நாங்கள் என்னென்ன சிரிப்பெல்லாம் பண்ணியிருக்காருன்றதை நாங்கள் வீடியோவே உங்களுக்கு போட்டிருக்கோம். அப்புறம் எப்படி காணாம போனாரு அப்படின்றத வந்து சாந்தா சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு நினைவு குறைவாயிருச்சு. எப்படி சொல்றாங்கன்னா, மறந்து போயிடுவாங்க. சிலப்ப சாப்பிட்டுட்டு சாப்பிடலன்னு சொல்லுவாங்க. துணி காயறதுக்கு முன்னாடி எடுத்தாந்து போட்டுட்டு காஞ்சிருச்சு நான் எடுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவி பார்த்துக்கிட்டு இருக்கையில எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிட்ருப்போம். அவர் வந்து என்னத்தா யாருக்குமே சோறு போடலை, நீனு சோறு பொங்கலை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த ஞாபகம் மறதினால அவருக்கு என்ன செய்யறோம்னே தெரியாம போச்சு. ஆனா தப்பு எதுவுமே செஞ்சது கிடையாது. சில நாளைக்கு ரோட்ல போய் குறுக்கால நின்றுக்கிட்டு டிராபிக் வேலையெல்லாம் பார்ப்பாரு. கார்லாம் ஸ்பீட்ல வந்துகிட்டு இருக்கும், குறுக்கால ஸ்டாப் பண்ணிட்டு நான் ரோட்டை கடந்துக்கிறேன் கொஞ்சம் நேரம் நெல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாரு. லாஸ்ட்ல என்ன ஆச்சுன்னா, நாங்க வியாபாரத்துக்கு போயிட்டோம். நம்ம சுத்து வட்டாரத்துல இருந்தவங்களாம் அந்த பொங்கல் டைம்ல ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போவோம், ஒவ்வொருத்தவங்களும் எங்க அப்பாட்ட சொல்லிட்டு போவாங்க, பெருசு நான் ஊருக்கு போயிட்டு வரேன், என்ன பெருசு நான் ஊருக்கு. அப்ப எங்க அப்பாவுக்கும் ஊர் நினப்பு எடுத்துக்கிச்சு. எனக்கு வந்து ஊர் நினப்பு மேல ஆசையே கிடையாது. ஆனா எங்க அப்பா அப்படி இருக்க முடியாதுல்ல, அவருக்கு ஆசை இருந்திருக்குங்கிறத கூட நான் புரிஞ்சுக்க முடியல. ஆனா அங்க போய் என்ன பண்ண போறாரு, யாரு இருக்காங்க, வீடு இல்ல, வாசல் இல்ல, யாருமே இல்லை. அங்கே போனாலும் போன உடனே எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டு போன அன்னைக்கு தங்கவும் மாட்டார். முதல் நாள் போயிட்டாருன்னா மறுநாள் காலையில் கிளம்பி இங்கே வந்துடுவார். சரி எதுக்கு ஊருக்கு போகலாம்ப்பான்னு தான் சொல்லி வச்சுருந்தோம். நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் கேட்கல. எப்பவும் போல் 50 ரூபா காசு கொடுத்துட்டு வந்திருந்தேன். அதில் 20 ரூபாய்க்கு சாயவும் கடியும் குடிச்சிருக்காரு. 30 ரூபாயை வச்சுக்கிட்டு நாங்கள் வியாபாரத்துக்கு போன நேரம் பார்த்து ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறி போயிட்டாராம். எந்த பஸ்ல ஏறினாரு என்ன ஏதுன்னே தெரியல. நமக்கு ஆட்டோ ஓட்டுற இங்கே ஒரு ஆரிஸ்கா டிரைவர்னு இருக்காரு. அவர் சொன்னாரு, உங்க அப்பா ஏதோ ஒரு ஆட்டோ பஸ்ல தாமா போனாரு, நான் எதுக்கு போறாருன்னு தெரியாம அசால்ட்டா விட்டுட்டேன், நீங்க சொல்ல வந்தே ஞாபகம் இருக்குன்னு அவரும் எங்களோட சேர்ந்து விடிய தேடினாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், எல்லா இடத்துலயும் தேடணும். அப்ப 4 வருஷத்துக்கு மேலாச்சு, இது வரைக்கும் கிடைக்கல. ஆனா எங்க போனாரு என்ன ஆனாரு ஒண்ணுமே தெரியலங்க. ஆனா ரொம்ப தங்கமான மனுஷங்க உண்மையிலே. அவரு ரொம்ப குழந்தைத்தனமா தான் இருப்பாரு. அது அதே மாதிரி பஸ்ல போனாலுமே ஒரு பஸ்ல ஏறி உட்காந்து அந்த பஸ் நிக்கிற வரைக்கும் அவர் பொறுமையா இருக்கக்கூடிய கேரக்டர் கிடையாது. நாங்க ஊருக்கு போனாலுமே ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் எந்திரிச்சு இறங்குங்க, பஸ் ஊர் வந்துருச்சு இறங்குங்க, ஊர் வந்துருச்சுங்க இறங்குங்க பாரு. அப்பா நம்ம ஊர் வரல, நம்ம ஊர் வரும்போது இறங்கலான்னு சொன்னா ரயிலா இருந்தாலும் சரி பஸ்ஸா இருந்தாலும் சரி எனக்கு அடி கன்ஃபார்ம். கொப்பரானே சொல்ல கேட்காம இங்க உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்க பஸ்ஸுக்குள்ள இறங்க ஊர் வந்துருச்சும் பாரு. அப்படி நாங்க இருக்கும் போதே அத்தனை கிளாஸ் எடுத்து அவ்வளவு நேரம் உட்கார வச்சிருப்போம். ஆனா எங்க அப்பா கொல்லிக்காம இங்கே போனவர் எந்த ஸ்டாப்ல இறங்கினாருன்னே தெரியல. இப்ப ஏதாவது ஒரு பஸ்ல நிக்கும் போது டக்குன்னு இறங்கினா கண்டக்டர் இறக்கத்தான் செய்வாங்க. எந்த ஸ்டாப்ல இறங்கினாரு எங்க இறங்கினாருன்னு தெரியல. நாங்களும் குருவாயூர் எல்லா இடத்துக்கும் போய் தேடிட்டோம். இங்கேயும் போலீஸ் கேஸ் கொடுத்தோம். ஒவ்வொரு இடத்துலயும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனாதை சடலங்களோ இந்த மாதிரி இருந்துச்சுனாக்க கூப்பிடுவாங்க, நாங்கள் போய் பார்ப்போம் செய்வோம். அதெல்லாம் கிடையாது. இப்போ எங்கே இருக்காரு இந்த கொரோனா டயத்தில், அவர் இருக்காரா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியலை. அதாவது இருக்காரு இல்லையான்னு தெரியாமல் நீங்கள் இறுதி மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சடங்குகள் எதுவும் செய்யாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்போ அவர் எங்கேயோ இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தாருன்னா அவருக்கு நீங்கள் செஞ்சால் உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டம், அதனால் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால தான் நாங்கள் எதுவுமே செய்யலை. அதனால் அப்படியே விட்டுருச்சு. இன்னும் இதுக்கு மேலே நம்ம சாந்தாக்கிட்ட அவங்க அப்பா பற்றி பேசினா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த கொஸ்டின் போயிடும், ஓகேவா? ரம்யா அப்படின்ற கேட்டுக்காங்க. அக்கா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். நீங்க சிங்கம்நொழியில் பிறந்தீங்க, பட் தமிழையே உங்களுக்கு கோர்வையா பேச வரல, மலையாளம் நல்லா பேசுறீங்க, அது எப்படி? சும்மா கேட்டேன், ஐ எம் யுவர் பிக் ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 19-20 வயசுலலாம் இங்கே கேரளா வந்துட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் இங்கே நம்ம வியாபாரத்துக்கு போகிறது வர்றது எல்லாமே, இப்போ நானே ஊருக்கு ஒரு ஃபோன் போட்டு பேசினாலும் ஏதாவது பேசும்போது எடைக்கின்ற இந்த பார்த்தீங்களா எடைக்கி
அப்படி இடைக்கு ஏதாவது நமக்கு ஒரு மலையாளம் பேசுற மாதிரி ஆகி போயிடும். அப்படின்ற பட்சத்துல இங்கேயே இருந்தவங்க இங்க 19-20 வயசுல இங்க வந்துட்டாங்க, இங்க வியாபாரம் பாக்குறாங்க. நானாச்சும் இடைக்கிட்ட ஊருக்கு போயிட்டு வருவேன் செய்வேன். இவங்க யாரு ஊருக்கு போறது இல்லை, இங்க சுத்து வட்டாரத்துல இருக்க கேரளாக்காரங்க கிட்ட தான் பேசுறாங்க செய்யறாங்கன்ற போது அந்த ஃப்ளோல வந்துடுறது தான் ஏதாவது ஒரு கிளியராவும் நான் மலையாளம் பேசலங்க. நான் கொஞ்சம் தமிழ் வந்துகிட்டு தான், தமிழ் இல்லாமலாம் இருக்காது எனக்கு. நான் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, இத்தனை வருஷம் நீ தமிழ் மலையாளம் ஒழுங்கா படிச்சிருக்கியா அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. நம்ம தமிழர்கள்ட்ட பேசும்போது இவ்வளவு நாள் ஆகி நீ தமிழ் படிச்சிருக்கியா அப்படின்னு. இப்ப தமிழும் இல்லாம மலையாளம் இல்லாம போச்சு என் பாஷை. ஏன்னா நம்ம தமிழ் பேசிக்கிட்டே இருக்கும்போது 1-2 வார்த்தைகள் அதுக்குள்ள வந்துருது, என்னை அறியாமல் வந்துருது. அது மனப்பூர்வம் நான் சேர்த்துக்கிறது கிடையாது, அது அப்படியே வந்துருதே தவிர மற்றபடி எனக்கு நம்ம தமிழ் பேச்சை மறக்கணும்னோ வெறுக்கணும்னோ ஒரு நாள் நினைச்சது கிடையாது. வந்துருதுங்க, ஒரு சில வார்த்தைகள் அப்படி வந்துருது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. பத்மநாபன் வி அப்படின்றவங்க, அண்ணா கேரளா கொல்லம் அந்த பகுதியில் பழசு எடுக்க போறவங்க அவங்க கிட்ட ஒரு பாரம்பரிய நகையை பழசெல்லாம் போட்டுட்டாங்களாம். அதை அந்த பழசு எடுக்கிறவங்க திருப்பி எடுத்து வந்து கொடுத்ததாக ஒரு வியாபாரி பேர் வந்து சதீஷ்குமார். இது என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன். நம்ம தினமும் ரேடியோ கேட்பேன், அதில் தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கொல்லத்தில் இந்த மாதிரி நடந்ததுன்னு, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு இருக்காங்க. நானும் நியூஸாக தாங்க பார்த்தேன். இந்த மாதிரி நிறையா நடக்கும், நிறைய இடத்துல நடந்திருக்கு, முன்னாடியே நடந்திருக்கு. இது மாதிரி பெயிண்ட் பாட்டைக்குள்ள அந்த வயசான அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பெயிண்ட் டப்பா இருக்கு பார்த்தீங்களா, அந்த டப்பாக்குள்ள போட்டு அடைச்சி வச்சிருந்துருக்காங்க முன்னாடி. அதை பழசு வியாபாரம் வாங்கிட்டு வந்தவங்க அந்த பெயிண்ட் டப்பாக்குள்ள போட்டு வச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க அம்மா ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, பெயிண்ட் டப்பாக்குள்ள போட்டு வச்சிருந்தேன், அது பழசோட எடுத்து கொடுத்துட்டாங்க மருமக அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து தேடி பிடிச்சி எடுத்து அந்த வியாபாரின்னு பார்க்கும்போது அவரும் எடை போட்டு தூக்கிட்டார். பழைய திருப்பி போய் அந்த இதுக்குள்ள போய் பார்த்து டப்பாலாம் தூக்கி போடுவோம் பார்த்தீங்களா, பெயிண்ட் டப்பாலாம், அதெல்லாம் தேடி பிடிச்சி வெயிட்டாக இருக்க டப்பாவை குலுக்கி பார்த்து அன்னைக்கு கொண்டு வந்த டப்பாவை எது என்னன்னு பார்த்து அன்னைக்கு தேடி எடுத்து உள்ள ஒரு 11 பவுனோ என்னமோ இருந்துச்சுன்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டோம். கிளியரா தெரியல, கொடுத்துட்டாங்கன்னு தான் போட்டோ எல்லாம் போட்டிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒன்னொன்னு சொல்றத நம்ம காது வாக்குல கேட்கறது தானே, நேரா பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இதுதானே. எங்களுக்கு அந்த மாதிரி எந்த அனுபவமும் இது வரைக்கும் நடக்கவே இல்லை. எதுவா இருந்தாலும் நாங்க அங்கேயே உடச்சு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு 50 பைசா வந்தாலும் நான் எடுத்து கையில கொடுத்துருவேன். நாங்க பீரோல் பொதுவா கொடுத்தாங்கன்னா அதை நாங்க உடைச்சுதான் எடுத்துட்டு வரோம், அப்படியே எடுத்துக்கிட்டு வந்தது கிடையாது. அதனால உடைக்கும் போதே எங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன இருக்குன்னு. திருப்பி அதே மாதிரி வீட்டுகள்ல இருந்து ஜாமாங்க அலுமினியம் கொடுத்தாலும் சரி, பெயிண்ட் பாட்டை கொடுத்தாலும் சரி, டின்னுக கொடுத்தாலும் சரி, நாங்க சளிக்கு தான் கொண்டு வர்றோம். அதனால எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு புதையல் மாதிரி நகைகள் இதுவரை கிடைச்சது, ஒரு கிராம் கூட எனக்கு தங்கம் கிடைச்சதே கிடையாதுங்க. லாபம் கிடைக்கும் வியாபாரத்துகள்ல, ஆனா தங்கம் கிடைச்சது கிடையாது. இப்போ லாட்ரி அடிச்ச மாதிரி சில நாளைக்கு வியாபாரங்கள் நல்லா கிடைச்சிரும். அடுத்து அண்ணா என் பெயர் சொல்ல வேண்டாம் தயவு செய்து. ஓகே சொல்லலைங்க. ஓகே அக்கா, நீங்க இந்த வாழ்க்கையில நிறைய சேமிப்பும் நிறைய பழக்கங்களும் நிறைய வாயில்லா ஜீவன்களுக்குள்ள பழக்கங்களும் கத்து வச்சிருக்கீங்க. இது யார்கிட்ட இருந்து வந்தது, அதை எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இது கண்டிப்பா சொல்லணும்னா அவங்க அம்மா கிட்ட இருந்து வந்தது தான். உண்மையா சொல்லணும்னா அவங்க அம்மாவை நான் பார்த்தது கிடையாது, பார்த்துருக்கேன், அவங்க அம்மாட்ட நான் பேசினதே கிடையாது. எனக்கு வந்து இத்தனை கல்யாணம் பண்ணி இப்போ 18 வருஷம் ஆச்சு. லவ் பண்ணும்போது 4-5 வருஷம் லவ் பண்ணோம். இது வரைக்கும் அவங்க அம்மா கிட்ட வாங்க போங்கன்னு கூட நான் பேசினதே கிடையாது. இவங்க விஷம் குடிச்சு கடந்தப்ப கூட அவங்களா வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க. நான் பக்கத்தில் போய் நிற்கிறேன், இந்த மாதிரி இருந்த காசு எல்லாத்தையும் நான் அதுக்கு செலவு பண்ணிட்டேன், சாந்தா வேலை பார்த்த சம்பள காசு 1 வார காசு உங்ககிட்ட பெண்டிங்கில் இருக்குது, அந்த காசை கொடுத்து விட்டிங்கன்னா செலவு கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. நான் பதட்டத்திலே இருந்தனால வேற எதுவும் பேசிடுவாங்கன்னு பார்த்துட்டு சரி சரி கொடுத்து விட்றேன்ட்டு நான் போயிட்டேன், நின்று பேசலை. நான் நல்லா சாந்தா அவங்க அம்மாவை பார்த்தது எப்போ அப்படின்னு கேட்டாக்க, நான் பாத்ரூமில் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது சாந்தா அவங்க அம்மா வெளியில் நின்று பேசிட்டு போயிட்டாங்க. அப்போ கூட நான் எட்டி பார்க்கல, ஏதாவது திட்டிடுவாங்களோ ரோட்டில் வச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, எங்கள் வீட்டில் வந்துட்டு என் மகளை திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் இந்த யாருக்கு உரிமை கிடைக்குது, என் மகளை நான் ரோட்டில் விட்டுருக்கேன், எதுக்கு என் மகளை போட்டு அடிச்சிங்க செஞ்சீங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா போய் சண்டை போட்டப்போ அந்த வார்த்தை வீட்டுக்கு முன்னாடி, அப்போ வீட்டில் யாருமே கிடையாது, நான் மட்டும் வெளியில் பாத்ரூமில் குளிச்சுக்கிட்டு அந்த கதவை திறந்து கூட பார்க்கல. சவுண்டை கேட்டதோட அம்மான்னு தெரிஞ்சிருச்சு. நான் வெளியிலே வரல, போனதுக்கு அப்புறம் தான் வந்தேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் ஒரு பஸ்ஸில் உட்காந்துருந்தேன். அப்படி அதிரக்கூடாது இல்லை, நான் பஸ்ஸில் உட்காந்துருந்தேன். பஸ்ஸில் உட்காந்துருக்கும் போது எங்கேயோ போகிறதுக்காக பஸ்ஸில் உட்காந்துருக்கேன். அப்போ என் கண்ணு முன்னாடி சாந்தா அவங்க அம்மா குச்சி ஊனிருந்தாங்க. குச்சி ஊனிட்டு இறக்குறது, அவங்க அம்மா இறக்குறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் குச்சி ஊனிருந்தாங்க. குச்சி ஊனிட்டு இப்படியே நடந்து ஒரு கருப்பாக ஒரு பொண்ணு, ஒரு புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, அவங்களுக்கு புருஷ முண்டாட்டி நிற்கிறாங்க, தலையில் பூவெல்லாம் வச்சுட்டு கருப்பாக ஒரு பொண்ணு நிற்கிது சிரிச்சுக்கிட்டே. அந்த பொண்ணு முகத்தை வச்ச கண்ணு வாங்காமல் இப்படி நேருக்கு நேராக போய் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க அம்மா. நானும் அப்படியே நானும் அவங்க என்னதான் பண்ணுறாங்கன்னு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன்.
வச்சுட்டு இப்படி முகத்தை தடவிட்டு என் பொண்ணு தீபாவளிக்கு வருவா, என் பொண்ணு ஒன்ன மாதிரி தான் இருப்பா, தீபாவளிக்கு வருவா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஓகே, அந்த மாதிரி அன்னைக்கு தான் அவங்கள பார்த்தேன். அன்னைக்கு பார்த்துட்டு தீபாவளிக்கு வருவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி கடவுளே இந்த புள்ள தீபாவளிக்கு வரும் போல இருக்குது, பாவம் அவங்க அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க சாந்தாவை அப்படின்ற மாதிரி நான் நினச்சிருந்தேன். 2 நாள் கழிச்சு நான் செட்டில் இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க சாந்தாவோட ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வந்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, மன உளைச்சல் ஆயிடுச்சு. சரி 2 நாளில் பொண்ணு வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே தீபாவளிக்கு, இப்போ பொண்ணுக்கு நியூஸ் போகுது அப்படின்ற மாதிரி நான் நினச்சி ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தேன். சரி அதை விட்டுருங்க. ஆனால் அந்த அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதாங்க. ஒரு சின்ன பிள்ளைங்களை கூட வீட்டில் விட மாட்டாங்க. வேலைக்கு போகாம வீட்டில் என்னடி இன்னைக்கு வேலைக்கு போகலையா, இல்லை பிள்ளையை பார்த்து கால ஐயோ பிள்ளையை கொண்டா என்கிட்ட கூட, நீ வேலைக்கு போய் 10 ரூபா சம்பாதிக்கிற நேரத்தில் எதுக்கு பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்க, நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன் கொண்டா அப்படின்னு ஏரியாவில் இருக்க பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் வாங்கி வச்சு தொட்டி கட்டி போட்டு ஆட்டி விட்டுட்டு இருப்பாங்க. யாருக்காச்சும் ஒரு வயிற்று வலி அப்படின்னு சொல்லி சொன்னாக்க போய் அக்கம் பக்கத்தில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு இலைகளே பிடிங்கி சுற்றி வச்சுருந்தா குடின்னு கொடுப்பாங்க. அப்படிலாம் சொல்லி கேள்விதாங்க. நான் அந்த ஏரியா கிடையாது, எங்கள் மாமாலாம் அந்த ஏரியாவில் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க. இட்லி கடை வியாபாரம் வச்சுருந்தாங்க, கையில் காசு இல்லை நாளைக்கு தான் இருக்குதுன்னா பிள்ளையை பட்னியை போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறியா, காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்காக இருந்தாலும் சரி, வாய் உள்ள ஜீவன்களுக்காக இருந்தாலும் சரி, நிறைய செய்கிறதுக்கும் நிறையா ஒரு சேமிப்பு. உங்கள் அப்பா கொடுத்துட்டு ஒரு 5000 ரூபா கொடுத்தாலும் அந்த 5000 ரூபாய் எப்படியாச்சும் இன்னொரு இடத்துல வட்டிக்கோ வாசிக்கோ எதுக்கோ ஒன்று கொடுத்து இல்லை ஒரு சேமிப்பாக போட்டு வச்சு அதை ரெட்டி பார்க்கணுன்றதுல அவங்க அம்மா ரொம்ப கருத்தாக இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் அப்படியே அவங்க அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் சாந்தா. எங்கள் அம்மா சாகுற வரைக்கும் யார் வீட்லேயும் சாப்பிட்டது கிடையாதுங்க. எங்கள் அம்மா ரொம்ப சுத்தம். ஒரு நாளைக்கு 3 நேரம் குளிப்பாங்க, சந்தைக்கு போனால் குளிப்பாங்க, தேட்டருக்கு போனால் குளிப்பாங்க. அவங்க இருக்கிற சுத்தத்துக்கெலாம் நம்மளாலாம் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் நான் இருந்தேன். டெய்லி அடி வாங்காத நாள் இருக்காது எங்கள் அம்மாட்ட சுத்தத்தில். சமைக்கிறதுலே பல முறையில் எங்கள் அம்மா அடுப்படியில் அந்த நீட்டு சொல்லுவாங்க, இறக்கி வச்சுட்டு சோத்து பானையை தண்ணியை வச்சு தொடச்சி சந்தன குங்குமம் வைக்கணும், பட்டை அடிக்கணும்பாங்க, துணி வண்டு கட்டி தான் சோத்த முடி வைக்கணும்பாங்க, சாப்பிட்ட தட்டு விளக்குறது தனியாக தான் விளக்கணும், அதை தனியாக தான் எடுத்து வைக்கணும்பாங்க. சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம நிலத்தை உட்காந்து சாப்பிட்டோம்னா தட்டை எடுக்கும்போது தண்ணியை தொளிச்சு அந்த இடத்த துடைக்கணும்பாங்க. ஐயோ அப்பா என்னால் முடியாது எங்கள் அம்மாட்ட. நான் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சுத்தமாக இருந்தவங்க லாஸ்ட்டில் சாகும்போது பார்த்தீங்கன்னா தலைவாணி வச்சு எங்கள் அம்மா தூங்குனது கிடையாது. எங்கள் அம்மா வெறும் பலகக்கட்டை வச்சு தான் தூங்குவாங்க. பாய் விரித்து தூங்க மாட்டாங்க. தார்பாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தார்பாய் விரித்து தான் தூங்குவாங்க. அப்படி தூங்குனவங்க காலையில் இந்த அருள்குமார்னு சொன்னேன் பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்டு, அவங்க எங்கள் வீட்டுக்கு ஏற்ற வீடு. அவன் தான் எப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவை அவங்க தான் போய் காலையில் எழுப்புவாங்களாம். அவங்க வீட்டிலே தான் உட்காந்துருப்பாங்க. அப்போ போகும்போது என்ன எப்போ 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடும் மீனாமா, இன்னைக்கு எந்திரிக்கலையே அப்படின்னு சொல்லி பார்க்கையில் கண்ணு வழியெல்லாம் எறும்பு போயிருக்கு. அப்போ நைட்டு இப்போ சொல்ல மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருக்காங்க. சாகிறதுக்கு அந்த முத நாள் நைட்டும் எய்த்த வீட்டுக்காரவங்கள்ட்ட பேசியிருக்காங்க. நாளைக்கு என் பொண்ணு வந்துருவா செல்வி, நாளைக்கு என் பொண்ணு வந்துருவா, வந்தால் இந்த ட்ரிப்பெல்லாம் நான் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அவங்க நினச்சி என்னை நினச்சே நெஞ்சு வலியில் செத்துருப்பாங்க. அதுதான் உண்மை. நான் தான் கொண்டிருப்பேன் உண்மையை சொல்லப்போனால். நான் எங்கள் அம்மா மேலே அதிக பாசம்தான் வச்சுருந்தேன். நான் அவங்களுக்கு செஞ்ச ஒரு துரோகம் ஒரு கஷ்டம்னு சொன்னால் நான் எங்கள் முத்துக்காக அவங்கள நான் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். நீங்கள் யாரை பார்த்தாலும் நான் வாழ மாட்டேன், யாருக்காகவும் நான் இருக்க மாட்டேன், என் முத்து தான் எனக்கு வேணும், என் முத்து தான் வேணும்னு இந்த முத்துக்காக தான் நான் எங்கள் அப்பா அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன், எதிர்த்து பேசியிருக்கேன்னு சொன்னால் அது இந்த முத்துக்காக மட்டும்தான், பாக்கி எதுவும் கிடையாது. சரி ஓகே விடுங்க. அவங்கள்ட்ட நிறைய சேமிப்புகள் இருக்கும் எங்கள் அம்மாட்ட. அதுவும் இல்லாமல் நான் அதிக சேமிக்கணும்னு நினச்சது எப்போன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் முத்தோட தேவைகளுக்கு எனக்கு காசு தேவைப்பட்டுச்சு. அதுதான் மெயின் ரீசன். எங்கள் முத்துவை நான் லவ் பண்ணும்போது அவருக்கு ஒரு தேவைன்னு வரும்போது காசு என்கிட்ட தான் கேட்பாங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நான் ஒரு நாள் ஒரு காசு வச்சுருந்தது கிடையாது அந்த டைமில். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நான் காசு சேர்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா இவர் கேட்கும்போது நம்ம எங்கள் வீட்டிலே களவாண்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அது தப்புன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. களவாண்டா தானே அம்மாட்ட அடி வாங்குறோம் தெரிய வருது. நமக்கு கொடுக்குற பாக்கெட் மணியை நம்ம சேர்த்தோம்னா அவர் கேட்கும்போது நம்ம தைரியமாக எடுத்து கொடுக்கலாம். அப்போ அம்மாட்ட நம்ம அடி வாங்க தேவையில்லைங்கிறதுக்காகவே இவரோட தேவைகளுக்கு நான் சேர்க்க ஆரம்பித்தேன். அப்போ அதே பழக்கம் எனக்கு இப்போ வரைக்கும் நான் இவரோட தேவைகளுக்கு தான் சேர்க்குறேன். எனக்கு ஒன்றுனாலும் என் புருஷன் கடை இல்லாமல் இருக்கணும், எனக்கு ஒன்றுனாலும் என் புருஷன் நல்லா இருக்கணும். நம்ம கடனை வச்சுட்டு போனோம்னா இவரால் உழைச்சி கட்டிக்க முடியாது, இவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருவார். 10 லேடிஸ் நின்னா போய் தைரியமாக பேச மாட்டார். அது கோலன்னு அர்த்தம் கிடையாது, ஒரு சங்கூச்சம் வெக்கம்.
அவ்வளவுதான். அது மட்டும்தான் நிஜம். மற்றபடி ஜென்ஸுகள்லாம் நிறைய பேர் நின்னா பேசிடுவாங்க. லேடிஸ் கூட்டமா நின்னா அந்த இடத்துல தலையை கவுத்துக்கிட்டு இருக்கிற இடம் தெரியாம போயிடுவாரு. பெரும்பாலும் இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லேடிஸுக்கு தான் அதிகமா வீட்டுகளில் இருப்பாங்க. அப்ப இந்த வியாபாரம் அதிகமா கிடைக்கணும்னா நம்ம பேசணும் நல்லா. இவங்க சைலண்டா தான் பேசுவாங்க. இப்ப காசு கொடுத்து ஒரு போன் வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒரு குத்து மதிப்பா சொல்றேன். இந்த போன் வாங்கினா இந்த போன் வாங்கின உடனே சவுண்டு கேட்கலன்னா அந்த கடையில போய் தைரியமா பேசல. ஏங்க உங்கள்கிட்ட நான் 18,000 சில்லற ரூபா கொடுத்து போன் வாங்கியிருக்கேன், எனக்கு சவுண்டு கேட்க மாட்டேங்குது, இந்த போன் என்னன்னு பாருங்க. ஏங்க சவுண்டு கேட்கலங்க அப்படிதான் சொல்லுவாரு. அவங்க சவுண்டு கேட்கலையா, அவங்க நம்ம சவுண்டு கேட்கலையா, எங்க ஹலோ கேக்குதாங்க சரின்னு வந்துட்டாங்க. திருப்பி வந்தா மறுபடியும் சவுண்டு கேட்கல. அது அப்ப மறுநாள் நான் என்ன பண்ணேன், நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். அவங்கள்ட்ட ஓங்கி பேசினா அவங்க மனசு கஷ்டப்படும், அவங்க கடையை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிரும். அந்த நம்ம பேசுற வார்த்தைனால அவங்களுக்கு வியாபாரம் பாதிக்கும். எத்தனை யோசிக்கிறாருன்னு பாருங்க. நம்ம என்னையா போன் கொடுத்துருக்குற அப்படின்னு நம்ம கேட்கிற வார்த்தைனால நம்ம பெரிய ஆண்மகன் ஆயிடலாம். ஆனா அந்த வார்த்தைனால அவங்க எவ்வளவு பாதிக்கிறாங்கன்னு யோசி அப்படின்ட்டு எப்படி சொல்றாருன்னா, 4 பேர் வந்து கடையில நிக்கிறாங்க. அவங்க வந்து ஐயோ போன் இப்படி இருக்குமான்னு ஒரு மிஸ்டேக்கா யோசிப்பாங்க. இன்னொன்னு அந்த ஆளுக்கு ஒரு தர்ம சங்கடம் சுத்தி முத்தி பார்ப்பாரு. அந்த சங்கடத்தெல்லாம் நம்ம கொடுக்க கூடாது. நம்ம வாங்கிட்டோம், போன் ரிப்பேர்னு பதுக்க மெல்ல சொன்னா ரிப்பேர் பண்ணி தர போறாங்க. என்னால அப்படி கத்த முடியாதுன்னு நேற்று ஒரு வாக்குவாதம் எங்களுக்குள்ள நடந்துச்சு. சாயந்தரம் கடைக்கு போகும்போது இந்த போன் அதுக்கப்புறம் கொடுத்து வேற கடையில காசு கொடுத்து ரெடி பண்ணுவோங்கிறாருங்க. நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு அவன் கடையில கொடுக்க கூடாதா, வேற கடையில காசு கொடுத்து வேணா ரெடி பண்ணுவான், அவன் கடைக்கு கொண்டு போவேன். அந்த மாதிரி ஒரு நல்ல டைப்பு நான் சொல்ல வரேன். சுத்தி வளைச்சு பேசலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல டைப். எவ்வளவு வேதனைகள்னாலும் நமக்கு வரட்டும், நம்ம ஏத்துக்குவோம். அந்த வேதனைக்கு வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு தோன்ற டைப். அதனால இவருக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிற டைப்பு. இது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. முன்னாடி எல்லாம் புருஷன் பொண்டாட்டியை பேச மாட்டீங்க புகழ்த்தி, பொண்டாட்டி புருஷனை புகழ்த்த மாட்டாங்க. இப்பெல்லாம் ஃபுல்லா அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா எங்க லைஃப்ல இப்ப இப்படி கேள்வி கேட்கும் போது எங்க லைஃப பேசும்போது புகழ்ச்சியா தான் தெரியுது உங்களுக்கு. ஆனா இதுதான் நிஜம். நீங்க நம்புவீங்களா? எந்த வீட்டுல போய் இப்படி போனு நம்ம காசு கொடுத்து வாங்கி 15 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளயுமே இந்த மாதிரி சவுண்டு கேட்கலன்னு சொன்னா உங்க வீட்டுக்காரங்க எல்லாம் போய் கோமா பேசுவாங்க. ஆனா இவரு கோமா பேசல. இவர் கோமா பேசல. அவனை ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டியா, சரியா கேக்குதுன்ட்டு வந்துட்டாரு. மறுபடியும் வந்து 3 நாள் கழிச்சு சவுண்டு இல்லாம போச்சு. திருப்பி நேத்து நான் கிளம்பி போயிட்டு அண்ணா சவுண்டு கேட்கல, என்ன 18,000 ரூபாய்க்கு போன் வாங்கி என்ன ஏதுன்னு பாத்துட்டாங்கன்னு அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ரூடா பேசினா மட்டும்தான் அவங்க ஆக்ஷன் எடுத்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு இது ஒட்டி தந்திருக்காங்க, மறுபடியும் சரியில்லைன்னா தாங்க நான் ரிட்டர்ன் மாத்திக்கிறேன்னு. அப்பவும் அந்த இடத்துல போய் பேசாத, மெதுவா பேசாத, சத்தம் போடாத, பாவம் அவங்களுக்கு சுத்தி முத்தி ஆள் இருக்காங்க. எனக்கு கிளாஸ் எடுத்து நான் என்ன சொன்னேன்னா, நம்ம எல்லாரும் போன் வாங்குறதுக்கு நிப்பாங்க, நம்ம போய் இதை பேசினாக்கா அப்ப அந்த கடையில எல்லா போனும் அப்படித்தானு அவங்க நினைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிருந்தேன். சரி ரைட், நன்மை இருக்கணும். நம்மள கஷ்டப்படுத்திக்கிட்டு அதாவது நமக்கு வலியை தாங்கிக்கிட்டு இப்ப நம்ம ஒரு ஆள் நம்ம தலைமையில மேல ஏறணும்னா நான் அனுமதிக்க மாட்டேன். வேதனை சகிச்சுக்கிட்டு நான் உனக்கு அனுமதி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே சமயம் நீ மேல ஏறணும்னா ஒரு ஸ்டூலத்து போட்டு தர, நீ ஏறிப்போ. நமக்கு வலி இருக்காது. நம்ம வலியை தாங்கி அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு அவசியம் கிடையாது என்னைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம வலியை தாங்கக்கூடிய தைரியம் நமக்கு வேணும். நான் வலியை தாங்கிட்டு இருந்தா எனக்கு பின்னாடி என் குடும்பம் இருக்கு, யார் காப்பாத்துவா? நீங்க ஏறி போயிருவீங்க, என் பின்னாடி இங்க ரோட்ல நிக்க முடியுமா? அதைத்தான் நான் யோசிப்பேன். இவரு என்னடானா அடுத்து நான் எனக்கு என்ன இவர் என்னன்னா வலிச்சாலுமே பரவாயில்ல, நான் போங்கப்பான்னு சொல்லுவாரு. நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. பசி கொள்ளையா இருக்கும். கல்யாணக்கார வீட்டுல போதும் அப்படின்ட்டு இங்க வந்து வீட்டுல கஞ்சி சட்டி உருட்டுற பழக்கம். இது பத்தாதுன்னு வீட்டுக்காட்டுல தண்ணி தாகமா இருக்கும். சரி ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுத்தா அந்த நேரம் தண்ணி தாகம் போயிரு, குடிச்சுட்டு வந்துடலாம். அதை விட்டுட்டு இங்க வந்து ரோட்ல 30 ரூபா கொடுத்து லைம் வாங்கி குடிப்பாரு. அந்த வீட்டுல தண்ணி ஏக சங்கடப்பட்டுக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடிச்சனால என்ன அவங்க தண்ணி தரமாட்டேன்னு சொன்னாங்களா? கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும், பேச வேண்டிய இடத்துல பேசணும், கொஞ்சம் தயங்கி போக வேண்டிய இடத்துல தயங்கி போகணும். எல்லாத்துக்குமே மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும்னு நினைச்சா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாது. லாஸ்ட் நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை பின்னாடி யாராவதே இருப்பாங்க, நம்ம இருந்திருக்கோம். புரியுதுங்களா? சரி, கேள்விகளுக்கு எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டோமாங்க. சரி ஓகேங்க, நாங்களும் போய் சாப்பிடுறோம். இப்ப சொல்லுவாங்க பேசுறதெல்லாம் சாரி, எவ்வளவு தப்பு செஞ்சாலும் சாரிங்கிற ஒரு வார்த்தையில கவுக்க வச்சுக்கணும். ஆமா, கண்டுபிடிச்சு விட்டாங்கல்ல சாரின்ற வார்த்தை, அப்புறம் பேசி தர. சரி ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.